மீட்பர் பிறந்த நாளிது விரைந்து வாருங்கள், மகிழ்ந்த கீதம் பாடுவோம் இணைந்து கூடுங்கள். விண்ணும் மண்ணும் இணைந்ததே, மீட்பின் ஒளி பிறந்ததே, தந்தை அன்பின் பாலனாய் பாவம் போக்க வந்ததே, விடியலாகும் நமது வாழ்வு என்றுமே. வாழ்வும் வழியும் ஒளியுமான பாலகன், வாசல் வந்து நம்மை காக்கும் இறைமகன். வாழ்வும் வழியும் ஒளியுமான பாலகன், வாசல் வந்து நம்மை காக்கும் இறைமகன். மீட்பர் பிறந்த நாளிது விரைந்து வாருங்கள், மகிழ்ந்த கீதம் பாடுவோம் இணைந்து கூடுங்கள். விண்ணும் மண்ணும் இணைந்ததே, மீட்பின் ஒளி பிறந்ததே, தந்தை அன்பின் பாலனாய் பாவம் போக்க வந்ததே, விடியலாகும் நமது வாழ்வு என்றுமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய 240 கோடி கிறிஸ்தவ மக்களுக்கு இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு நாள். இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் அனைவருமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நன்னாளிலே ஆராதனை டிவி யூடியூப் சேனல் சார்பாக ஆராதனை டிவியிலே உங்களுக்காக வந்து தினந்தோறும் திருப்பலி ஆற்றக்கூடிய அருட் தந்தையர்கள் மற்றும் இங்கு பணியாற்றக்கூடிய அத்தனை பேர் சார்பாக உங்கள் அனைவருக்குமே இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் அருளக்கூடிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் அருளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியிலே நடக்க உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்காகவே சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பணிக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்திலே நாம் உன்னதங்களிலே பாடாமல் நம்முடைய மனங்களை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் சந்திக்கக்கூடிய நாம்
நம்முடைய மனங்களை நம்முடைய பாவ கரைகளிலிருந்து விடுவித்து மனமாறி ஆண்டவருடைய பிறப்பு விழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்காக நாம் நம்மையே தயாரித்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலே சிறப்பாக பெருமகிழ்ச்சியோடு நாம் அனைவருமே இணைந்து ஆண்டவருடைய பிறப்பு விழாவை குறிக்கும் அர்த்தமாக மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு இணைந்து உன்னதங்களிலே பாடி நாம் ஆர்ப்பரிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, மனிதத்தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் செயற்படுத்தினீ. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்து அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன. இதோ உம் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர்.
அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமின் பால் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ச நி சக சகம பம கம பகரிசா ச நி சக சகம பம கம பகரிசா நீ 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 தனித பமா பசா நீ சானித பா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம். அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். வயல்வெளி நல்ல மலர்களும் வாழ்த்தி பாடி மகிழுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். கடலும் அதில் வாழ் அனைத்துமே களி நடனம் புரியட்டும். கடலும் அதில் வாழ் அனைத்துமே களி நடனம் புரியட்டும்.
நீதி நேர்மை நிறைந்திடும் நிலைத்த ஆட்சியை அறியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள் நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம், அவரே ஆண்டவர் மெசியாவாம், நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக தம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வான தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வான தூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாபெரும் நற்செய்தி, ஆண்டவராகிய மெசியா பிறந்துள்ளார். மாபெரும் நற்செய்தி, ஆண்டவராகிய மெசியா பிறந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால்
உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் பிரியமானவர்களே, பிறந்திருக்கிற பாலனேசுவினுடைய பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் ஆசிரியும் உங்களுக்கு நான் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். இதனுடைய வருகை நம்முடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட விதத்தில் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி அருளும் ஆசிரும் நம்மை விட்டு நீங்காதிருக்கும்படியாக இவருடைய பிறப்பு இந்த ஆண்டு இந்த நாளில் நம்மிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக. அன்பர்களே, கிறிஸ்துமஸை குறித்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து பாலனாக பிறந்து வருகிற இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் காலங்களை கடந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைமுறைகளும் கொண்டாட இருக்கிறார்கள். இந்த ஆண்டு நாம் இந்த நல்ல நாளில் எந்த இறை வார்த்தையை நமக்குள்ளாக விதைக்க இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. நாம் எல்லோருமே நம்முடைய திருவிழிப்பு திருப்பலியில், அதாவது ஆண்டவர் உயிர் தெழுகிற நாளிலே அந்த இரவு திருவிழிப்பு திருப்பலியிலே கலந்து கொள்வோம். அப்பொழுது மிக நீண்ட பாடலை அருள் பணியாளர் பாடுவார். அந்த பாடலில் ஒரு அற்புதமான வரி வரும். ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிப்பதற்கு கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் நீ பேறு பெற்ற குற்றமேனு சொல்லி ஆதாமின் பாவத்தை அந்த இரவு திருவிழிப்பு திருப்பலியிலே பேறு பெற்ற பாக்கியமான குற்றமாய் நாம் ஏன் காண்கிறோம்? ஏனெனில் அந்த ஒரு நிகழ்வுதான் மீட்பை இழந்த நமக்கு மீண்டுமாய் அந்த மீட்பை கொடுப்பதற்கு மீட்பராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. அப்படி வந்த இயேசுவில் நாம் எதை காண்கிறோம் பாருங்களேன். முதல் காரியம், என்னை காண்கிற என் தேவனை நான் என் கண்ணால் காண்கிறேன். கிறிஸ்மஸ் நமக்கு கொடுக்கிற மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவர் நம்மை காண்கிறார், அது நமக்கு தெரியும். அவர் என்னை காண்கிற தேவனாய், என்னை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இவர்தான் நம்முடைய வானக தந்தை, இதுதான் அவருடைய உருவம் என சொல்லி நம்மால் எதையுமே சொல்ல முடியாது. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாமாய் இருக்கிறார். ஆனால் கடவுளோடு கடவுளடிவில் கடவுளாகவே இருந்த இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் பிறந்து வருகிற பொழுது நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? கண்ணால் காண முடியாத கடவுளை நாம் இயேசுவில் காண்கிற பாக்கியத்தை பெறுகிறோமே. ஆகவேதான் என்னை காண்கின்ற என் தேவனை நான் காண்கின்ற மிக உயர்ந்த ஒரு பாக்கியத்தை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா எனக்கு கொடுக்கிறது. அதைத்தான் திருத்தூதர்கள் பின்னாளிலே சொல்லுவார்கள், நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை, நாங்கள் தொட்டு உணர்ந்ததை அறிக்கையிடுகிறோம்னு சொல்லி. கண்ணால் காண முடியாத கடவுளை கண்ணால் காணக்கூடியவராய், அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவராய், நம் அருகில் உறவாடுகிறவராய், அவரை தொட்டு உணர்ந்தார்களே, அதை அறிக்கையிடுகிற பாக்கியம் திருத்தூதர்களுக்கு அந்த நாளில் கிடைத்தது. இது இந்த நாளில் குளிர்களில் மட்டுமல்ல, தகுதியோடு அவருடைய பிறப்பு பெருவிழாவிற்காய் காத்திருந்து தங்களை தயாரித்த ஒவ்வொருவர் உள்ளத்திலும் காணக்கூடியவராய், கேட்கக்கூடியவராய், தொட்டு உணரக்கூடியவராய் கடவுள் பிறந்திருக்கிறார். கடவுள் பிறந்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த பாக்கியம் பலருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கடவுள் இயேசு வழியாக நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால், என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார்னு சொல்லி இயேசு சொன்னாரே, இயேசுவை காண்கிற பொழுதெல்லாம்
அகில உலகத்தையும் இந்த உலகத்தில் காண்கின்ற எல்லாவற்றையும் படைத்து என் உருவிலும் என் சாயலும் உங்களை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த ஆண்டவரை என் மீட்பர் இயேசுவிலே நான் காண்கிற பாக்கியத்தை இந்த கிறிஸ்துமஸ் எனக்கு கொடுத்தது, கொடுத்து கொண்டிருக்கிறது, கொடுக்க போகிறது என சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, இந்த கிறிஸ்துமஸில் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது செய்தி என்ன? என் ஆண்டவர் என்னை தேடி வருகிறார். என் ஆண்டவர் என்னை தேடி வருகிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் பேசியது, அவர் செய்தது, அவருக்கு நிகழ்ந்தது எல்லாவற்றிற்கு பின்னதாகவும் ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கும். இயேசு கிறிஸ்து தொலைந்து போனாரே, தவிப்போடு அன்னை மரியாள் தேடி வந்தார். சூசையப்பர் உடன் வந்தாரே. திருவெளிப்பாடு புத்தகம் என்ன சொல்லுகிறது? அதிகாரம் 4:5 வாசித்து பார்ப்போம். அதிகாரம் 4 விண்ணுலகில் இருக்கிற அரியணை குறித்து வாசிக்கிறோம். அந்த அரியணையில் எப்படி ஆண்டவர் இருக்கிறார்? அரியணையை சூழ்ந்த 4 உயிர்கள், 24 மூப்பர்கள், கண்ணாடி போன்ற பளிங்கு கடல்னு வாசிக்கிறோமே. அந்த அரியணையில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒரு சுருளேடு இருக்கிறது. அந்த சுருளேட்டை எடுத்து படிப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் எண்ணி கலங்குகையில் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டி அரியணைக்கு சென்று அரியணையில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து சுருளேட்டை அது எடுத்து படிக்கிறது. விண்ணகத்தில் இருக்கிறார் நம்முடைய கடவுள். விண்ணகத்தில் பாருங்களே, தகுதியான எல்லோரும் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். அந்த விண்ணகத்திலே அமர்ந்திருக்கிற குறித்து தான் இன்னைக்கு நம்ம நற்செய்தியில் வாசிக்கிட்டோம். வாக்கானவர் கடவுளோடு உடன் இருக்கிறார். நற்செய்தியில இயேசுவே சொல்லுவாரு, தொலைந்து போகாத ஆடுகளை அல்ல, தொலைந்து போன ஆடை தேடி வருகிறவராய் அந்த ஆயன் இருக்கிறான்னு சொல்லி. அன்பர்களே, யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நான் நல்ல ஆயன் இயேசு சொல்லிட்டு, நான் முன்னே செல்கிறேன், என் குரலை என்னை அறிந்திருக்கிற ஆடுகள் எனக்கு பின்னால் வருதுன்னு சொல்லி இயேசு சொல்லுவார். ஆனால் பிறப்பு சொல்லுகிற செய்தி என்பது என்ன? விண்ணகத்தில் ஆண்டவரோடு தொலைந்து போகாதவர்கள், செம்மறியின் இரத்தத்தில் தங்களை தூய்மையாக்கி கொண்ட மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. தொலைந்து போகாதவர்கள், வாழ்வின் நூலில் பெயரிடம் பெற்றவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் பாவத்தால் அந்த இடத்தில் கடவுளோடு இருந்து முகமுகமாய் அவரை காண்கிற பாக்கியத்தை இழந்த மக்களாகிய நாம் தான் இந்த சமகாலத்தில் தொலைந்த ஆடுகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தொலைந்து போன ஆடுகளாகிய நம்மை தேடி வருகிறார். தன் அரியணையை விட்டுவிட்டு அரியாசனத்தை துறந்து கடவுள் என்கின்ற நிலையை துறந்து தொலைந்து போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து மந்தை என்கின்ற விண்ணுலகில் நம்மை சேர்ப்பதற்காய் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறாரே. இந்த இரண்டாவது காரியமான தொலைந்து போன என்னை தேடி வருகிற இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளில் நாம் தொலைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் வழிமாறி சென்றாலும் கூட என்னை காண்கின்ற தேவன் நான் வழிமாறி சென்றிருப்பதை கண்டு அவர் இறங்கி வருகிறார், மீண்டுமாய் என்னை சரியான பாதையில் நிலைநிறுத்துவதற்கு. இது இரண்டாவது காரியம். முதலில் என்னை காண்கிறவரை நான் காண்கிறேன். இரண்டாவது, தொலைந்து போன என்னை தேடி வருகிறவராய் என் தேவன் இருக்கிறார். மூன்றாவது, என் ஆண்டவர் என்னை காண வருகிற பொழுது அவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். என்ன வாக்குறுதி? என்னை ஆள்கிறவராய் எப்பொழுதும் அவர் மாறுகிறார். தொடக்க நூலில் வாசிக்கிறோம், தன் பிள்ளைகளுக்கு மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு யாக்கோபு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவர் யூதாவை பார்த்து சொல்லுவார் 49:10 இறைவசனத்திலே தொடக்க நூலில், உன்னை விட்டு செங்கோல் நீங்காது. அவர் சொன்ன காலத்தை கணக்கிட்டு பாருங்கள். தொடக்க நூல் 49:10 சொல்லுகிறார், உன்னை விட்டு செங்கோல் நீங்காது யூதா. அந்த யூதாவின் வழி தோன்றலாய் இதோ இந்த நாளில் இரவு நள்ளிரவு இயேசு கிறிஸ்து நம்மிடையே இம்மானுவேலாய் பிறந்திருக்கிறார். எவ்வளவு மிகப்பெரிய இடைவெளி! இந்த இடைவெளிக்கு மத்தியில் எவ்வளவு மாற்றங்கள்! மக்கள் அடிமைகளாய் எகிப்துக்கு போறாங்க, 400 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார்கள், 40 ஆண்டுகள் வழி நடந்து கானானுக்கு செல்லுகிறார்கள். கானானில் அவர்களை நீதி தலைவர்கள் வழிநடத்துகிறார்கள், அரசர்கள் வழிநடத்துகிறார்கள், அரசுகள் உடைகிறது, பாபிலோனுக்கு செல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அங்கே பெர்ஷியன் வருகிறான், கிரேக்கன் வருகிறான், ரோமையன் வருகிறான். இவ்வளவு மிக நீண்ட வரலாற்றை கடந்தும் கூட யூதா உன்னை விட்டு என் செங்கோல் நீங்காதுன்னு சொன்னாரே, அந்த வார்த்தை இயேசுவின் பிறப்பில் நிறைவேறுகிறது. நண்பர்களே,
இயேசு பிறந்திருந்த மாட்டு தொழுவத்தை நோக்கி 3 பேர் நடந்து வராங்க பாருங்க, ஞானிகள். இறைவார்த்தை என்ன சொல்லுது? நேரடியாக ஞானிகளை விண்மீன் அப்படியே தொழுவத்தை கொண்டு போனுச்சா? இல்லையே, அது ஏரோதின் அரண்மனைக்கு கொண்டு போகுது. ஏன்? அங்கே போனதுக்கு அப்புறம் மறைஞ்சிருது. உள்ளே போகிறாங்க, பேசிட்டு வெளியே வராங்க. மீண்டுமாய் அந்த விண்மீன் தோன்றி வழி நடத்துதுன்னு சொன்னால், போகிற இடத்துல ஏரோதின் அரண்மனைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திருவிழப்படுகிறார். ஏன் அங்கே செல்ல வேண்டும் எண்ணி பாருங்கள். ஆண்டு கொண்டிருக்கிற ஏரோதினுடைய வீட்டிற்கு சென்று அவன் அரண்மனைக்குள் சென்று கேட்கிறார்கள், ஆளப்போகிற குழந்தை, இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிற குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது? விண்மீன் தவறாக வழி நடத்தியதா? இல்லை. இந்த கேள்வியை ஏரோதின் செவிகளில் விழும்படியாக ஆண்டவர் செய்கிறார். பதவிக்காய் தன் பிள்ளைகளை கொலை செய்தவன், அப்படிப்பட்டவனுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், ஏரோது, என் சார்பாக மக்களை ஆளுகிறவன் நீ அல்ல, என் சார்பாக ஆளப்போகிற உண்மையான அரசன் பிறந்து விட்டான். ஏன் இந்த செய்தி அவனுக்கு சொல்ல வேண்டும்? அதற்கும் தொடக்க நூல் 49:10 என்ன தொடர்பு இருக்கு? நிறைய வார்த்தை வாசித்து பார்ப்போம். ஏரோது என்பவன் இதுமேயன். அவன் யூதன் அல்ல, அவன் ஒரு இதுமேயன். யார் இந்த இதுமேயன்? ஈசாக்கிற்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்களே, ஏசாவும் யாக்கோபும். யாக்கோபு வழியாய் வந்தவர்கள் யூதர்களாய் மாறுகிறார்கள், ஏசா வழியா வந்தவர்கள் இதுமேயர்களாய் மாறுகிறார்கள். இந்த இதுமேயர்கள் ஒரு வகையில் உடன் பிறப்புகள் தான், கடவுளுடைய வாக்கு. ஆனால் இதுமேயர்களுக்கு சொல்லப்படவில்லை, யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, செங்கோல் உன்னிடத்தில் இருக்கும் என சொல்லி. பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு அதிகாரத்தை தாங்கி இருக்கிற இறைவாக்கினர் உபதியாவின் நூல் எதை சொல்லுகிறது? இதுமேயர்களை கண்டிக்கிற ஒரு நூல். இறைவார்த்தை 4 சொல்லுவார். நீ கழுகை போல உயர உயர பறந்தாலும் விண்மீன்களுக்கு நடுவில் உன் கூடாரத்தை அமைத்துக் கொண்டாலும் ஆண்டவர் உன்னை அங்கிருந்து கீழே விழச் செய்வாரியா? ஏரோது, நீ அனுபவிக்கிற உன்னுடைய பதவியும் உன் அதிகாரமும் கழுகை போல உன்னை மேலே உயர்த்தியிருந்தாலும் உன்னை மேலிருந்து கீழே வெளுத்துகிறபடியாக ஆண்டவர் அரசனை, உண்மையான அரசனை கொடுத்திருக்கிறார். நீ அல்ல, ஆளப்போகிற அவன்னு சொல்லி இன்னைக்கு நம்மையெல்லாம் கிறிஸ்து அரசரை ஆண்டு கொண்டிருக்கிறாரே. தொடக்க நூல் 49:10 ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 1000 ஆண்டுகளை கடந்து வந்து இயேசுவிலே நிறைவேறி இருக்குதுன்னு சொன்னால், என்னை சந்திக்க வருகிற தேவன் இந்த நாளில் வெறுங்கையோடு வரவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நிறை வாழ்வை அளிப்பேன். ஆண்டவரை நம்புகிறவனோ செழிப்பான்னு வாசிக்கிறோமே. யார் இந்த ஆண்டவருக்காய் காத்திருந்தீர்களோ ஆண்டவர் உங்களை உரிய நாளில் ஆசீர்வதிப்பதற்காய் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு இந்த 3வது காரியத்தை கண்டு சொல்லணும். என் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அவர் வாக்கு மாறாத தேவன். காலங்கள் தள்ளி போனாலும் அந்த வாக்கு பலிக்கும்னு சொல்லி இயேசுவின் பிறப்பிலே அவர் அற்புதமான செய்தியை கொடுத்திருக்கிறார். பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த 3 காரணங்களை மட்டும் இன்று நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என் கண்ணாரா இறைவாக்கினர் சிமியோனுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை, என் கண்களுக்கும் என்னை படைத்த என் வானாதி தேவனை காண்கிற பாக்கியத்தை இயேசுவில் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுகிறேன். அப்படி வந்திருக்கிற தேவன் என்ன செய்கிறார்? நான் தொலைந்து போயிருந்தால் என்னை அவர் ஆரத்தலைவி மீண்டுமாய் அவரின் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அப்படி வருகிற தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் நின்று நிலைக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த 3ம் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு நடக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் உம்மை காண வேண்டும், நான் உம்மை காண வேண்டும். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் வழிமாறி சென்றிருந்தால் மீண்டுமா என்னை பாதையில் கொண்டு வந்து அமர்த்துங்கன்னு சொல்லுங்க. பிறக்க இருக்கிற புதிய ஆண்டில் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீ மகனே ஆசீர்வதிக்கப்படுவாய், புதிய வீடு கட்டுவாய், வாகனம் வாங்குவாய், பயணப்படுவாய், உன் பயணங்களில் விபத்து இருக்காது, திருமணமாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உன் முதுமையிலே தனிமை நோய் நீங்கும்னு சொல்லி எனக்கு உங்களுடைய வாக்கை சொல்லுங்கப்பா. அந்த வாக்கு நிறைவேறும், நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுப்பார். அப்படி ஆண்டவர் கொடுப்பதற்காக நாம் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமா? அப்படி நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் சமைத்து கொண்டிருந்தாலும், பயணப்பட்டாலும், அமர்ந்திருந்தாலும் உங்கள் கண்களை மூடி இந்த ஜெபத்தில் இணைய உங்களை அழைக்கிறேன். எங்களை படைத்த அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே, உடைய ஜீவ காற்றை எங்களுக்கு ஊதி, என் மகனே, என் மகளே, இந்த நாளில் நீ ஜீவனோடு இரு என சொல்லி எங்களை உயிருள்ளவர்களாய் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் பாக்கியம் பெற்றவை. ஆண்டவரே, உம்மை காண்கிறபடியாக எங்கள் கண்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதை நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் காண்பது போல் ஆண்டவரே, இம்மானுவேலாக எங்கள் மத்தியில் பிறந்து வந்திருக்கிறே, என் குடும்பத்தை உடைய பாதத்தில் சரணாகதியாக்குகிறேன்.
ஆண்டவரே 3 ஞானிகள் பரிசுகளை கொண்டு வந்து பாதத்தில் வைத்தார்களே, நான் உடைய பாதத்தில் என்ன பரிசை வைப்பது? என் நன்றியை பரிசாக வைக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, அந்த நன்றியை பரிசாக வைக்கிறேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தவரே, அந்த ஆரோக்கியத்தை பரிசாக வைக்கிறேன். நல்ல குடும்பத்தை, உறவுகளை, உடன் பிறந்தவர்களை கொடுத்திருக்கிறீரே, அதை பரிசாக வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பரிசுகள் எனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் ஆண்டவர். என் குடும்பம் பிளவுபடாதபடி, என் உறவுகள், என் உடன்பிறப்புகள் உடைந்து போகாதபடி ஆண்டவரே, என் ஜீவன் நின்று போகாதபடி புதிய ஆண்டிலும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிறப்புக்கு இந்த பரிசை அடுத்த ஆண்டும் நான் கொண்டு வந்து வைக்கிறபடியாக, இந்த பரிசினுடைய கனமும் இந்த பரிசின் எண்ணிக்கையும் அதிகமாகபடி ஆண்டவரே என்னை தொடங்கப்பான்னு சொல்லுங்க. காண்கிற தேவனே, என்னை கண்டு ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவருக்கு சொல்லுவேன். அன்பின் ஆண்டவரே, நான் பாதை மாறி செல்கிறேன். என் படிப்பும், என் வேலையும், என் குடும்ப கவலைகளும், என் தனிப்பட்ட பிரச்சனைகளும் ஆண்டவரே உம்முடைய பாதையிலிருந்து என்னை விலக்கி வைக்கிறது. நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களை தேடி வந்திருக்கிறீரே, உம்முடைய கடைக்கண் பார்வை என் மீது விலட்டும் ஆண்டவரே. நான் வெகு தூரம் விட்டு சென்று விடாமல் ஆண்டவரே, ஊதாரி மைந்தனைப் போல நெடுந்தொலைவிற்கும் விட்டு சென்று விடாமல் ஆண்டவரே, நான் மிக விரைவிலேயே மனமாற்றம் அடைந்து இந்த வயலுக்கு செல்ல மாட்டேன்னு சொன்ன மகன் மனம் மாறி வயலுக்கு சென்றானே, நான் பாதை மாறி போனாலும் ஆண்டவரே, நீர் என்னை கரம் பிடித்து மீண்டுமாய் இந்த ஆண்டு உம்முடைய பாதைக்குள் கொண்டு வாரும். என் பேச்சிலும், என் செயலிலும், என் உறவிலும் ஆண்டவரே உம்மை பிரதிபலித்து ஆண்டவரே மகிமை சேர்ப்பேனாக. அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய வருகை என் வீட்டிற்கு மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் இல்லை ஆண்டவரே. செல்வம் கரைந்து போகிறது, அது மதிப்பை இழந்து போகிறது. உம்முடைய மேலான வார்த்தையை எனக்கு தாங்கப்பா. லாசரை வெளியே வான்னு சொன்னீரே, சிறுமியை எழு என சொன்னீரே, உன் கட்டிலே தூக்கி கொண்டு நட என சொன்னீரே, நீர் பேசி என சொன்னீரே, அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை எனக்கு நீர் தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தின் குறைகள், என் குடும்பத்தின் தேவைகளை உம் கண்கள் காண்கின்றனவே. என் குறைகள் நீங்கும்படியாக வார்த்தையை தந்து ஆண்டவரே புதிய ஆண்டில் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு பின்னால் வழி நடக்கிற பொழுது நான் பயம் கொள்ள மாட்டேன். ஏனெனில் என் நாயன் நீர்தாமே இலக்கை நோக்கி என்னை வழி நடத்துகிறேன். நீர் பிரகாசிக்கிற மாணிக்கமாய் இருக்கிற என் பாதைகளெல்லாம் ஒளிகிறீர் ஆண்டவரே. இந்த ஆண்டு எனக்கு முன்பாக சென்று என்னை நீர் ஆசீர்வதித்தருளும்படியா. பிறந்திருக்கிற பாலனேசுவே, தாய் மரியினுடைய பரிந்துரைகளும் உம்முடைய நாமத்திலும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாள் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாதினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சாகம பப்ப மப்பனி பமக
நீ மாறி கரிசா என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாழகா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாழகா என்ன தருவேன் நான் உனக்கு சின்ன பாழகா என்னை தரவா நான் உனக்கு இயேசு பாழகா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கைகளில் இருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றும் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமக்கு வாக்கு வலு குறைந்து எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் தொடரும் திறத்துமே திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் பரிவிரத்தின் மனது குண்டலுக்கும் பாதுகாப்பு நலமளிக்கும் அருமனதாக இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். திருவுள்ளம் திறத்துமை காத்துமித்த வாழ்வளிப்பதாம். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு உற்சாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவினம் ஒவ்வொருவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானம் மகிழ்ந்ததே, வாசல் திறந்ததே, தெய்வம் இன்று நம்மை தேடி வந்ததே வந்ததே. வாக்கு நிறைவேறதே, காலம் நிறைவேறுதே, வார்த்தை இன்று மனிதனாக மாறுதே மாறுதே. பூமி பொளந்ததே, வாழ்வு மலர்ந்ததே, வான தூதர் வாழ்த்து பாடல் கேட்கதே, மங்களங்கள் சொல்லி மனம் வாழ்த்ததே. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. May God bless you all. May God bless you all. வானம் மகிழ்ந்ததே, வாசல் திறந்ததே, தெய்வம் இன்று நம்மை தேடி வந்ததே வந்ததே. பஞ்சம் பசி வறுமை எல்லாம் பறந்து போகுமே, பாலநேச பிஞ்சு விரல் நம்மை தாங்கவே, கொஞ்சம் வெளி பிள்ளை மொழி கொள்ளை கொள்ளுமே, அஞ்சிடாமல் வாழ நம்மை பார்த்து சொல்லுமே, தீமையெல்லாம் நன்மையாக மாறி போகுதே, தீர்ந்திடாத ஏக்கம் எல்லாம் தீர்ந்து போகுமே, நடப்பதெல்லாம் நல்லதென்று நன்றி சொல்லுவோம், நம்பிக்கையே நம் வாழ்வில் துணிவு கொள்ளுவோம், தேவன் தந்த இந்த நாளில் இன்பம் பொங்குமே. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ்,
Merry, Merry, Merry Christmas. Happy, happy, happy Christmas. May God bless you all. May God bless you all. வானம் மகிழ்ந்ததே, வாசல் திறந்ததே, தெய்வம் இன்று நம்மை தேடி வந்ததே. வாக்கு நிறைவேறுதே, காலம் நிறைவேறுதே, வார்த்தை இன்று மனிதனாக மாறுதே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.